ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 272 பார்க்க போறோம். எடுத்ததோ ஆல்மோஸ்ட் டு லூஃபி கேதர் அட் த கோர்ட் ஹவுஸ் பிளாசாங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. கோமோரா எல்லாத்தையும் நானே கூட்டிட்டு போறேன்ட்டு ரொம்ப வேகமா முன்னால போகும்ல. மெரைன் ஆபீசர்ஸ் அண்ட் அபிஷியல்ஸ் தாக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு கட்டத்துல கோமோரா போய் செவுத்துல மோதிக்கும். ஜாம்பாயே இதை பார்த்துட்டு எதுக்கு நீயே போய் செவுத்துல மோதி உன்னை காயப்படுத்திக்கிறேன்பா. கூட இருக்க இன்னொருத்தன் அதனால ஒரு வேளை முன்னேறி போக முடியாம இருக்குமோன்பா. சாப்பர் தான் தெரிஞ்சுப்பான். ஐயோ கடைசியா நடந்த அட்டாக்ல அதுக்கு கண் பார்வை போயிருக்குன்பா. ஜாம்பா என்ன சொல்ற? ஹே கோமோரா உனக்கு எதுவும் தெரியலையான்னு கேட்பான். மெரைன் அதை பார்த்துட்டு அதனை இவ்வளவு வெறி பிடிச்சமாய் போகுது. இதை சீக்கிரம் தடுத்தானுட்டு ட்ரென்ச் மோட்டார்ஸ்ல ரெடி பண்ண சொல்லுவாங்க. மோசு வேணாம் கோமோரான்பா, கிவினி நல்ல கண்டிஷன்ல வேற இல்ல, இதை நிறுத்திக்கன்பா. கோமோரா கத்தும். அதை டிரான்ஸ்லேட் பண்ணுவான் சாப்பர். நான் சோடம்க்கு வாக்கு கொடுத்திருக்கேன். உங்க எல்லாத்தையும் என் முதுகுல தூக்கிட்டு கடைசி வரைக்கும் ஓடி போய் உங்க எல்லாத்தையும் அங்க விட்டுட்டு தான் சாவன்பா. ஜாம்பாய் கோமோரான்ட்டு பாக்குறப்ப பிராங்கி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா சோடமன் கோமோராவை காப்பாத்துறப்ப சீக்கிங்கோட வயிற்றுக்குள்ள இருந்திருக்கு ரெண்டும். அவன் ஆல்ரெடி எனக்கு வயிறு நல்லா ஃபுல் ஆயிருச்சு, எமர்ஜென்சி ஃபுட்டா 2 பேத்தி எடுத்து வைங்கன்னு இருப்பான். இதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் சில பைரட்ஸ் அதுகளை தாக்கி இருப்பானுங்க. பிராங்கி என்ன தைரியம் அவங்களுக்கு என் குடும்பத்து மேல கை வைக்கன்ட்டு கடுப்பா இருந்திருப்பான். கோமாரா வெறி பிடிச்ச மாதிரி ஓட ஓட பிராங்கி கூட அதுக்கு 2 இருந்தப்ப டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்குங்க. அதை யோசிக்கும். பிராங்கி இன்னும் உங்களுக்கு காயம்பட்டிருக்கு, எதுக்கு இப்ப அதை ஒரு டான்ஸ் பார்ட்டி ஆக்கிட்டு இருக்கீங்கன்னு இருப்பான். பிராங்கி ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தன் ஐயோ முன்னால ஒரு டெட் ஹண்ட் இருக்கு, கோமோராவை ஸ்டாப் பண்ணி ஆகணும்பா. ஜாம்பா இங்க பாரு ரேண்டமா நீ பாட்டு கத்திட்டே ஓடாத, தயவு செஞ்சு நேத்திக்கு அங்க ஒரு டெட் ஹண்ட்பா. ஜோரோ எனக்கு எந்த டெட் ஹண்டும் தெரியல, உனக்கு தெரியுதா குக்குன்னு கேட்பான். சாஞ்சி எனக்கு எதுவும் தெரியலையேன்பா. சாப்பருக்கே ஒன்னும் புரியாது. பார்த்தா ஜோரோ அண்ட் சாஞ்சி முன்னால இருக்க அந்த பில்டிங்கே மொத்தமா தகர்த்து இருப்பாங்க. ஒன்ஸ் கோமோரால இந்த பக்கம் தாண்டி வரவும் மெரைன் ஆபீசர்ஸ் எல்லாம் பயந்து ஓடுவாங்க. கோமோரா அதனால முடியாம அப்படியே படுத்திருக்கும். அண்ட் கோர்ட் ஹவுஸ்க்கும் சேஃபா வந்திருப்பாங்க. ஜாம்பாய் நம்ம வந்தாச்சுன்னு கத்துவான். எல்லாரும் பயங்கரமா சேர் பண்ணுவாங்க. சாப்பர்லாம் அழுதுகிட்டே நாங்க இங்க வந்தாச்சு கோமோரான்பா. இந்த இடத்துல ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் கடல் கொள்ளையர்களோட இந்த கிங் புல் டி பிளாக்ல இந்த முற்றுகையை மொத்தமா தகர்த்துட்டு முன்னேறிச்சுன்பா. அண்ட் இதை ரிப்பீட் பண்றேன்னு திரும்ப சொல்லிட்டு அவங்க கோர்ட் பிளாசாக்குள்ள என்டர் ஆயிட்டாங்கன்பா. ஸ்பாண்டம் அந்த பக்கம் ஃபங்க் ஃப்ரீடுங்க பாரு, இதுதான் கோல்டன் டிரான்ஸ்பாண்டர் ஸ்னைல். இந்த ஒரு லிட்டில் கேஜெட் இருக்குல்ல, இதை வச்சு பஸ்டர் கால் கொடுக்கலாம். இந்த ஷைனியான கோல்டன் திங் இருக்குல்ல, இது வச்சிருக்கவங்க நேவி அட்மைரலுக்கான பவரோட இருக்கணும், இல்ல அதை விட ஹைரப்பா இருக்கணும். இப்படியாப்பட்ட ஒன்னு அட்மைரல் அக்கிஜி என்கிட்ட கொடுத்திருக்காரு. இதை எப்ப பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம், ஜஸ்ட் காத்திருந்து பாரு. அந்த ஏன்ஷியன்ட் வெப்பனை ரியாலிட்டிக்கு கொண்டு வந்துட்டா இதை நானே என் கூட வச்சுக்கலாம். ஒரு அட்மைரல் வந்து என்ன நம்பி ஒப்படைக்கிறாத ஆளா இருக்காது. அப்புறம் எனக்கான ஆர்மி வச்சுக்கிட்டு நான் ஆட்டி படைப்பன்பா. ராபின் சிறை பிடிக்கப்பட்டிருப்பா இல்லையா, அங்க வந்து பஸ்டர் காலை பத்தி தான் யோசிப்பா. பாஸ்ட வச்சு இந்த பஸ்டர் கால் எக்ஸசைஸ் அப்ப 10 பேட்டல் ஷிப்ஸ் இங்க வந்திருக்கும் இல்லையா, அது மூலமா ஐலாண்ட் ஆஃப் ஆர்கியாலஜில இருக்க எல்லாத்தையும் அழிச்சிருங்க. ஒஹாரால இருந்து ஒன்னு தப்பிக்க கூடாதுன்னு இருப்பானுங்க. அதை அவ யோசிச்சுட்டு இருக்கும் போது பிராங்கி பாப்பான். அண்ட் ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் ஓடி வரதை காட்டுவாங்க. பஸ்டர் காலுக்கு ஒரு பட்டன் அமுத்தினா போதும் அந்த டிரான்ஸ்பாண்டர்ஸ்னே இல்ல, அதை ஸ்பேண்டம் அழுத்துற மாதிரி விரல வச்சுட்டு இது ஒரு தடவை அழுத்தினா போதும் ஒரு மொத்த ஐலாண்டையும் கம்ப்ளீட்டா ட்ரேஸே இல்லாம அழிக்கிற அளவுக்கான பவர் இதுல இருக்குன்பா. அந்த கவர்மெண்ட் அபிஷியல் ஓடி வந்தவன் ஸ்பாண்டம் கதவை வேகமா நிக்கிருப்பான். ஸ்பாண்டமே ஜஸ்ட் மிஸ்ல அதை அழுத்த பாத்திருப்பான். கதவை தட்டிட்டு வரணும் தெரியாத அழுத்தி இருந்தா என்ன ஆகும் தெரியுமாடான்பா. அது கவர்மெண்ட் அபிஷியல் சார் சாரி, ஆனா ஒரு முக்கியமான விஷயம், வெனிஸ்லாபி மெயின் ஐலாண்ட்ல இருந்து உங்களை கான்டாக்ட் பண்ண பாக்குறாங்கன்பா. ஸ்பாண்டம் என் ரூம்ல இருக்க ஏன் டிரான்ஸ்பாண்டர் ஸ்னைலுக்கு கூப்பிட வேண்டியதானு. இப்பதான் ரிசீவர் ஆஃப்ல இருக்கா, இதை எவன்டா பண்றது? சே எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் ஆகுது. அப்புறம் இரு நீ ஏதோ எமர்ஜென்சி தானே சொன்னேன்னு கேட்பான். அவனும் ஆமாங்கவும். ஸ்பாண்டம் சிரிப்பான். இதுக்கப்புறம் நேரா ராபினை பார்க்கலான்னு வந்திருப்பான். பிராங்கி ஸ்பாண்டா வந்துட்டான்பா. ஸ்பாண்டம் சிரிச்சிட்டே நீக்கோ ராபின் எனக்கு எமர்ஜென்சி கால் வந்திருக்கு. அது எமர்ஜென்சி கால் என்ன புரிஞ்சதா இல்லையான்ட்டு சிரிச்சிட்டே இங்க பாரு உன் குரூவோட கேப்டன்னாலே வெறும் 5 சோல்ஜர்ஸ் தான் என்னோட சோல்ஜர்ஸை காலி பண்ண முடிஞ்சது. இப்ப மிச்சம் இருக்க சோல்ஜர்ஸ்லாம் உன் கேப்டனையும் ஆட்களையும் போட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருப்பாங்க. எனக்கு எமர்ஜென்சி ரிப்போர்ட் தரதா சொன்னாங்கல்ல, வரைய நம்ம 2 பேரும் சேர்ந்தே கேட்கலாம். ஏன்னா வேர்ல்ட் கவர்மெண்ட் எதிர்த்து அந்த பைத்தியக்காரங்க எந்த நிலைமையில இருக்காங்கன்னு நீயும் தெரிஞ்சுக்கணும்லன்ட்டு சிரிச்சிட்டே கிட்ட போவான். பிராங்கி நீ ஒரு கேவலமான குப்பைன்பா. ஸ்பாண்டம் வாய மூடிக்கன்ட்டு எமர்ஜென்சி கால அட்டன் பண்ணி பேசுவான். ஸ்பாண்டம் பேசுற ரிப்போர்ட் கொடுங்கன்னு. ஆப்போசிட்ல இருக்க ஆபீசர் சீஃப் ஸ்பாண்டமா சார் நான் உங்களை தான் பல தடவை கூப்பிடலான்னு ட்ரை பண்ணேன், பரவாயில்ல நல்ல வேலையை நீங்களே கால் பண்ணீங்கன்பா. ஸ்பாண்டம் பொறுமை என்ன நடந்துச்சோ அதை தெளிவா சொல்லு, நீ ஸ்ட்ராகட்டை பத்தி தானே பேசணும் பேசுன்பா. அப்படின்னு நக்கலா ஒரே சார் நீ இப்ப சொல்ல போற ரிப்போர்ட்டை நல்லா சத்தமா கத்தி சொல்லு, என்ன தெரியாதனமா
ஷாஹேட்டக் இது கொன்னுட்டீங்களான்ட்டு சிரிப்பான். அந்த பக்கம் இருக்க கவர்மெண்ட் அபிஷியலோ சார் வந்த பைரட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு மேல இருப்பானுங்க. அவனுங்க மெயின் ஐலாண்ட்லாம் தாண்டி கோர்ட் ஹவுஸ் பிளாசாவுக்கே வந்துட்டானுங்கன்பா. ஸ்பாண்டம்க்குள்ள அதை கேட்டு மனசே இருக்காது. இதுக்கப்புறம் கோர்ட் ஹவுஸ் பிளாசா கிட்ட இருக்க மெரைன் ஆபீசர் ஒருத்தன் டிரான்ஸ்பண்டர் ஸ்னைல் மூலமா இருக்க எல்லா சோல்ஜர்ஸும் கோர்ட் ஹவுஸ் பிளாசா முன்னால வாங்கன்பா. ஜாம்பாய் அந்த பக்கம் கொமரா கிட்ட நீ செமையா செயல்பட்ட, இங்க பாரு நீயும் உன் பிரதர் எங்களுக்காக செஞ்ச உதவியை வீண் போக விட மாட்டோன்ட்டு பிராங்கி ஃபேமிலி வாங்க போய் நம்ம ப்ரோவை காப்பாத்தலான்பா. செம ஃபைடப்ப பிராங்கி ஃபேமிலி சேர்ந்தவனுங்க வருவானுங்க. ஜோரோன் சாஞ்சி வேற முன்னால நிப்பாங்க. மெரைன் ஆபீசர் ஒருத்தன் சீக்கிரம் எல்லாரும் கோர்ட் ஹவுஸ் பிளாசா முன்னால வாங்கடான்னு கத்துவான். நாம என் சாப்பர் கீழே ஓடி வருவாங்க. ஜோரோன் சாஞ்சி மேலேயே பார்த்துட்டு இருப்பாங்க. நாமி லூஃபி தெரிஞ்சானான்னு கேப்பா. ஜோரோ இல்லைன்பா. சாஞ்சி ரூஃப் டாப் ரொம்ப மேல இருக்குல்ல, அதனால அங்க அவ்வளவு அசால்ட்டா போயிட முடியாதுன்பா. ஜோரோ ரப்பரா இருந்தா போயிருந்திருக்கலான்பா. நாமி சிபி9 சேர்ந்து எத்தனை பேர் மேல தெரிஞ்சாங்கன்னு கேப்பா. ஜோரோ அந்த மாட்டு தலையும் ஒருத்த மட்டும் தான்பா. சாஞ்சி ராபின் பிராங்கியை சேர்த்தி மிச்சம் எல்லாரும் அந்த பக்கமா தான் இருப்பாங்க போல இருக்குன்பா. சாப்பர் முதல்ல நம்ம லூஃபியோட போய் ஜாயின் ஆகலாம், அதுக்கப்புறம் போய் ராபினை காப்பாத்தலான்பா. இதுக்கப்புறம் கில்ட்டி ஜூரி திரும்ப அயன்பால வச்சு அட்டாக் பண்ணலான்னு பாப்பான். அது நேரா நாமி கிட்ட வரும். ஜோரோ அதை கட் பண்ணலான்ட்டு கத்தி எடுப்பான். பார்த்தா யோகோஜுனா வந்து அதை சிம்பிளா தடுத்திருக்கும். நாமிக்குல அந்த பாயிண்ட்ல அந்த ஏர் பிரஷர்லயே அல்லு இல்லாம போயிருக்கோம். ஜாம்பா இதே தானே கொமராவை தாக்குனது, அதை அந்த தவளை அசால்ட்டா புடிச்சிருச்சாடான்ட்டு பாத்துட்டு இருப்பானுங்க. சாப்பர் அட்டாக் பண்ணவன் தப்பிச்சு ஓடுறான்பா. ஜோரோ இப்போதைக்கு தப்பிச்சு ஓடுறவன விரட்டி பிடிக்கிற வேலையில நமக்கு இல்ல, டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, நம்ம போய் நம்ம சண்டையை முதல் பாக்கணும்பா. சாஞ்சி அயன்பால் யூஸ் பண்ண அவனை அடிச்சு பறக்க விட்டு ஜஸ்ட் சும்மா எனிமி யாருன்னு செக் பண்ணதான் போலான்ட்டு தூக்கிட்டு வந்து போட்டிருப்பான். பிராங்கி ஃபேமிலி சேர்ந்தவங்கள அவனை பார்த்துட்டு இவ்வளவு பெரிய அயன்பால அசால்ட்டா ஹேண்டில் பண்றானா, ஹெர்குலன் ஸ்ட்ரென்த் இல்லாம என்ன, ஆனா எதுக்காக ஓடி போய் ஒளிஞ்சுக்கணும். அதே போல வாட்ச் டாக்ஸ் மாதிரி இவங்களும் ஏதாவது சிறப்பு காவலன்பாங்க. சாஞ்சி ஜாக்கிரதையா இருங்க, இதே போல பல பேர் ஒளிஞ்சிருக்கானுங்கன்பா. ஜாம்பா இந்த பக்கம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வரதை பார்த்துட்டு ஆமா இந்த பக்கம் இருக்க டோர் வேற ரொம்ப பெருசா இருக்கு, இதை படுறா நீக்கன்ட்டு கரெக்டா திரும்பி பாக்குறப்ப ஜோரோ சிம்பிளா அந்த டோரை வெட்டி விட்டுருப்பான். ஜாம்பாயில அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருப்பான். என்னடா கல்லையே இப்படி அசால்ட்டா வெட்டிட்டான்ட்டு. மோஜு வந்துட்டு ஜாம்பாய் கிட்ட நம்ம ரெண்டா ஸ்பிளிட் ஆகலான்பா. கிவி நம்ம ரெண்டு பக்கம் வரையும் இழுத்து விட்டாதான் அந்த பக்கம் போறதுக்கான பிரிட்ஜ் வெளியே வரும்பா. ஜாம்பாய் நம்ம 3 டீமா பிரிய போறோம், என் கூட சிலர் மட்டும் வாங்க, நம்ம கோர்ட் ஹவுஸ்க்குள்ள போய் இருக்கவங்களை காலி பண்ணலாம், மிச்ச பேர் ஃபுல்லா மோஜு அண்ட் கிவி கூட போங்கன்பா. இதுக்கப்புறம் 3 டீமா ஸ்பிளிட் ஆகி ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பக்கம் ஸ்பாண்டம் வேற ரிப்போர்ட்லாம் கேட்டிருப்பானா, கேட்டவன் மொத்தமா வெறுத்திருப்பான். இதுக்கு அடுத்து வர ரிப்போர்ட்டுக்கலாம் உயிரையே விட்ட போல நிப்பான். ஒய்மோன் காஷி இப்ப பைரட் சைட் போய் மெயின் ஐலாண்ட மொத்தமா நாசம் பண்ணிட்டு இருக்காங்கன்பாங்க. இந்த பாயிண்ட்ல மொத்த கேஷுவாலிட்டி 2000 பேருங்க மோதலாம். ஸ்பாண்டம் அப்ப வெறும் 5 பேர்ல இல்லையான்பா. அந்த பக்கம் ரிப்போர்ட் கொடுக்குற கவர்மெண்ட் அபிஷியல் சார் 2000ல 1000 பேர்த்த தனியால நின்னு காலி பண்ணதே அவங்க கேப்டன் தான் சார்ன்பா. ஸ்பாண்டம்ல டிரான்ஸ்பாண்டர் ஸ்னைல் அப்படியே கீழே போட்டு ஓட ஆரம்பிச்சிருப்பான். கவர்மெண்ட் அபிஷியல் அந்த பக்கம் ரிப்போர்ட் கொடுக்குறவன் சார் எனிஸ்லபி வரலாறுலயே இவ்வளவு மோசமான விஷயம் எல்லாம் நடந்ததே இல்ல, இந்த நாள் வரலாறுலயே ரொம்ப மோசம் சார்ன்பா. ஸ்பாண்டம் அந்த பக்கம் போய் ப்ளூனோ இருக்கத பாப்பான். ரூஃப் டாப்ல அவன் என்னடா பண்றான்ட்டு முழிப்பான். பிராங்கி அந்த பக்கம் ரிப்போர்ட் கேட்டவன் பயங்கரமா சிரிப்பான். ஸ்பாண்டம்லாம் அந்த பக்கம் வெறுத்து போய் இந்த தீவுல என்ன இளவு தாண்டா நடக்குதுன்னு கத்துவான். ப்ளூனோ அந்த பக்கம் லூஃபியை தாக்கிருப்பான் இல்லையா, லூஃபிக்கு எதுவும் ஆயிருக்காது, பார்த்தா குளிக்குள்ள போனவன் அப்படியே வெளியே வந்திருப்பான். அப்பாடா அந்த டோர் க்ளோஸ் ஆயிருச்சுன்பா. ப்ளூனோ திறக்கப்பட்ட கதவு மூடிதானா ஆகணும், அதெல்லாம் தாண்டி நீ அப்படி இருக்கும் போதும் கூட என் அட்டாக் டாச் பண்ணிட்டன்பா. லூஃபி அவன் மேல இருக்க தூசெல்லாம் தட்டி விட்டு அதெல்லாம் அசால்ட்டடான்பா. ப்ளூனோ டக்குன்னு தாக்க வந்திருப்பான். லூஃபி அந்த அட்டாக் டாச் பண்ணிட்டு அட வெண்ணன்ட்டு அட்டாக் பண்ணுவான். ப்ளூனோ மூன் வாக் பண்ணுவான். லூஃபி அவன் குதிச்சுக்கிட்டே இருக்காங்க போது ப்ளூனோ டக்குன்னு ஃபிங்கர் பிஸ்டல் பண்ணுவான். லூஃபி தப்பிச்சிருப்பான். அடுத்த செகண்டே ஷேவ் பண்ணுவான். டக்குன்னு லூஃபி பின்னால வந்தவன் அயன் பாடி அண்ட் ஸ்மாஷ் பண்ணுவான். லூஃபி கிட்ட போய் அப்படியே கம் புல்லட் பண்ணுவான். ப்ளூனோ அயன் பாடி பண்ணிட்டு லூஃபியோட பஞ்சஸ மேட்ச் பண்ணுவான். ஒரு கட்டத்துல சிம்பிளா தடுத்துட்டு அப்படியே டெம்பஸ்ட் கிக் பண்ணலான்னு பாப்பான். லூஃபி அதுல இருந்து டாச் பண்ணாம அந்த டெம்பஸ்ட் கிக்க டைவர்ட் பண்ணி விட்டுருப்பான். ப்ளூனோ லூஃபியை பார்த்தவன் மனசுக்குள்ள இவன் என் ஸ்பீடோட மேட்சப் பண்றான், கூடவே என்னோட டெம்பஸ்ட் கிக்கோட டைரக்ஷனை வேற மாத்தி விட்டுருக்கான், இவனோட பிசிக்கல் எபிலிட்டி நம்ப முடியாத அளவுக்கு இருக்குன்னு நினைப்பான். லூஃபியோனால முடியல, இங்க பாரு நான் ஆக்கிஜி கிட்ட எப்ப தோத்தனும் அப்பவே நான் ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்கிட்ட சொல்லிக்கிட்ட விஷயம் என்ன தெரியுமா, நான் திரும்ப அதே போல ஸ்ட்ராங்கா இருக்கவங்களை எதிர்கொள்றப்ப என்னால என் ஃப்ரெண்ட்ஸை பாதுகாக்க முடியாது. நான் ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ராங்கா இல்லாட்டியும் பரவாயில்ல, அவங்க என் கூடவே இருக்கணும். அதனால நான் மட்டும் சுத்தி இருக்க எல்லாத்த விட ஸ்ட்ராங்கா இல்லாம போனான்னு வச்சுக்க, நான் என் கூட இருக்க எல்லாத்தையும் இழக்க வேண்டியது ஒரு லூசர் போலன்பா. ப்ளூனோ அதுக்கு இப்ப என்ன யோசிச்சு வச்சிருக்கேன்பா. லூஃபினா என்னால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுறதுக்கான ஒரு வழியோட வந்திருக்கேன், அது மூலமா நான் யார்கிட்டையும் தோத்து போகாம இருப்பேன், அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட்டு போக மாட்டாங்கன்பா. இந்த இடத்துல கால்ல இருந்து பிளட் ஃப்ளோ அப்படியே பயங்கரமா பம்ப் ஆகிற போல இருக்கும். ஒரு கட்டத்துல உடம்புல இருந்து புகை வர போல ஆகும். லுனோ மனசுக்குள்ள இவன் என்ன பண்றான், இவன் உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு யோசிப்பான். லூஃபி இப்ப உங்களால என்ன தடுக்கவே முடியாதுடான்பா. லுனோ என்ன சொல்றேன்ட்டு ஷாக் ஆவான். லூஃபி இப்ப என்னோட எல்லா டெக்னிக்ஸும் ஒரு படி முன்னால பரிமாணமாக போகுதுன்ட்டு செகண்ட் கியர்ன்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. கண்டிப்பா இந்த எபிசோட் பார்த்த எல்லாருக்கும் இந்த கியர் 5 வரைக்குமே தெரிஞ்சிருக்கும். அட்லீஸ்ட் நீங்க ரீல்ஸ் ஆர் ஷார்ட்ஸ்லாவது பார்த்திருப்பீங்க. அந்த விதத்துல இப்ப செகண்ட் கியர் லூஃபி வந்திருக்கான் இல்லையா, இது எந்த அளவுக்கு உங்களை ஹைப் ஆக்கி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் லூஃபி ஃபர்ஸ்ட் டைமா செகண்ட் கியர் பயன்படுத்துறான் இல்லையா, அதனால இந்த எபிசோட்ல செகண்ட் கியர்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. அது ஒரு 1000 கமெண்ட்ஸ் வருதான்னு பார்ப்போம். அப்புறம் கடைசியா எவ்ரிதிங் இஸ் டு ப்ரொடெக்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் கியர் ஆக்டிவேட்டட்ங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி.
நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.